Hello dear brothers and sisters. Welcome to Indian Geography. இந்திய புவியியல் சொல்லக்கூடிய நம்ம ஜியாகிரபி போர்ஷன் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்துக்கேன் சார். ஜியாகிரபி பேஸ் பண்ணி நம்ம இப்போ குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ, குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூ ஜியாகிரபி கிளாஸஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். பழைய கிளாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க இந்த கிளாஸை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ புதுசாக வந்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை சார், இது வரைக்கும் ஜியாகிரபி கிளாஸஸ் பார்த்ததே கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட வந்து நான் பார்க்குறேன், நான் நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த கிளாஸை பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஜியாகிரபி நம்முடைய சிலபஸில் பார்க்கும்போது நம்ம முக்கியமாக 10th ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நம்ம அந்த 7 யூனிட்ஸும் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சிலபஸ் அடிப்படையிலும். சரியா? ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு. ஓகேவா? அதாவது இந்தியாவுடைய லொக்கேஷன், அவருடைய பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அண்ட் என்னது ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் அமைப்புன்னு சொல்லக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது ரிவர் சிஸ்டத்தை பற்றி படிக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பார்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டாக ஒவ்வொரு கிளாஸும் நம்ம போவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கிளாஸ் போவோம். ஓகேவா? எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட். மொத்தம் நம்ம 7 யூனிட் தான் பார்க்க போகிறோம். அப்படின்றதுனால 7 யூனிட்டா ரொம்ப சிம்பிள்னு சொல்லிட்டு நம்ம எளிதாகவும் அதை நம்ம விட்டுட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் அழகாக நோட்ஸ்ன்றது நம்ம பார்த்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நோட்ஸ் இல்லாதவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை நான் ஆல்ரெடி நான் பிடிஎஃப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்றவங்களுக்கு இந்த பிடிஎஃப்ன்றதை கொடுத்துருவேன். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிச்சுக்கலாம். சரியா? ஸோ கிளாஸை கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்துலாமா? ஓகேவா? ஸோ ஓகே, அமைவிடம் என்ன அமைவிடம்? இந்தியாவுடைய அமைவிடம். அதாவது நம்முடைய இந்த பூமியில், ஸோ எர்த்தில் இந்தியாவுடைய லொக்கேஷன். ஸோ இந்தியாவில் நிறைய வந்து மொத்தமாக பூமியில் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதில் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இந்தியான்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரி ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா லொக்கேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றி படிக்கிறது, அதனுடைய சொல்ல பேசிக் டேட்டாஸ் படிக்கிறது தான் இந்த லொக்கேஷன் சொல்லக்கூடிய அமைவிடம். ஓகேவா? ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மொத்தம் இருக்கக்கூடிய நாடுகளில் 7வது பெரிய நாடுன்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் ஏஷியாவில் 2nd லார்ஜஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி. இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓகேவா? அதே போல் இதனுடைய பரப்பளவு ஏரியா இந்தியா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இந்தியாவுடைய மெயின் லேண்டு, பொதுவாக இந்தியாவுடைய லேண்ட் இருக்கு இல்லையா? ஸோ மொத்தமான லேண்டில் அதனுடைய பரப்பளவுன்னு பார்க்கும்போது எவ்வளோ ஏரியாஸ் வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னா பாருங்க, 32,87,263 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுவோம்? ஸ்கொயர் கிலோமீட்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? இது 32,87,000 போதும் இல்லையா? இது நம்ம சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 32 லட்சம் அப்படின்றத மில்லியனை கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா? 10 லட்சம்ன்றது ஒரு மில்லியன் இல்லையா? அப்போ 32 லட்சம் அப்படின்றத 3.287 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஓகேவா? இன்னும் சிம்பிளா 28 இங்க 7 வந்துருச்சு இல்லையா? அப்போ பக்கத்துல இருந்ததுல இதை 9 ஆக்கிக்கலாம். அப்போ 3.29 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய பரப்பளவு, இந்தியாவுடைய ஏரியா. ஓகேவா? ஸோ இது பேசிக் இன்ஃபர்மேஷனா. அடுத்து பாருங்க, வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய மொத்த ஏரியாவில் இந்தியாவுடைய ஏரியா மட்டும் இதை பார்க்குறோம். வேர்ல்டு ஏரியாவில், அதாவது பூமியோடைய மொத்த ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இந்தியா இருக்க லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய நம்ம இந்திய நிலப்பரப்பு மட்டும் மொத்த இடத்துல எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணியிருக்குன்னா 2.4% தான் என்னுடைய நிலப்பரப்பை கவர் பண்ணியிருக்கிறது. ஓகேவா? ஸோ புவியினுடைய பரப்புல 2.4% தான் இந்தியாவுடைய நிலப்பரப்பு. சரியா? ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுட்டோமா? நோட்ஸ் தெரியுங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ நில எல்லைகள். ஓகேவா? லேண்ட் பவுண்டரிஸ். இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவை சுற்றி நிறைய நாடுகள் இருக்கும் இல்லையா? நாடுகள் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் சைடில் தெற்குன்னு பார்க்கும்போது ஓஷன் வந்துடும், அதை பார்த்தீங்கன்னா சீலாம் வந்துடும். அப்போ நம்ம நில எல்லைகள்னு பார்க்கும்போது இந்தியாவோட தொடர்பில் இருக்கக்கூடிய நிலத்தில் தொடர்பில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன, ஒவ்வொரு நாடும் இந்தியாவுடைய அவுட்லைனில், இந்தியாவுடைய எல்லைகளில் எவ்வளோ தூரம் அவங்களையும் ஷேர் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய நில எல்லைன்னு பார்க்கும்போது மெயின்லேண்டில் 15,106.7 கிலோமீட்டர் இந்தியாவுடைய அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா? இந்தியாவுடைய குஜராத்தில் வந்து திரும்ப அப்படியே வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தான், அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், நம்ம என்ன சொல்றது, அடுத்து சீனா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், அதுக்கப்புறம் மியான்மர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இதோட எல்லைகளோட இந்தியாவுடைய எல்லை வருது இல்லையா? ஸோ 2 நாடுகளுக்கு இடையில பொதுவான எல்லை வரும் இல்லையா? இதனுடைய மொத்த மெயின்டானுடைய அந்த அவுட்லைன்லாம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா 15,106.7 கிலோமீட்டர் தூரம் இந்த எல்லைகள்ன்றது பரவி இருக்கும். சரியா? ஸோ இதில் மொத்தம் இந்தியாவோட 7 நாடுகள், 7 கண்ட்ரிஸ்ன்றது இந்தியாவுடைய பவுண்டரியா, லேண்ட் பவுண்டரியை ஷேர் பண்ணுறாங்க, எல்லைகளை ஷேர் பண்ணுறாங்க. எந்தெந்த நாடுகளும் பார்க்கும்போது வங்கதேசம், சீனா, பாகிஸ்தான், மியான்மர், நேபாள், பூட்டான், ஆப்கானிஸ்தான், இந்த நாடுகள்லாம் இந்தியாவோட நில எல்லையை ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த 7 நாடுகளில் இந்தியாவோட அதிகமான நிலப்பரப்பு அவுட்லைனை, பவுண்டரியை யார் சார் அதிகமாக ஷேர் பண்ணுறாங்கன்னா
வங்கதேசம். ஓகேவா? ஸோ 4096.7 கிலோமீட்டர் அவங்க இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நிலப்பரப்போடு அவங்களுடைய எல்லையும் ஷேர் ஆகும். ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சீனா. ஸோ அவங்களுடைய டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. பாகிஸ்தானுடைய லேண்ட் பவுண்டரி ஷேரிங் பார்த்துக்கோங்க. அடுத்து மியான்மர், அதுக்கடுத்து தான் நேபாள், அதுக்கடுத்து தான் பூட்டான், அதுக்கடுத்து தான் கடைசியில் ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். ஓகேவா? இந்த 106 கிலோமீட்டர் ஆப்கானிஸ்தான் பகுதி இப்போ பிஓகேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு கேப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பகுதியில் இருக்கு. ஸோ இப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது நம்ம இந்தியாவுடைய நிலப்பகுதியாக தான் நாம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடைய நிலப்பரப்பை ஷேர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ 106 கிலோமீட்டர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப குறுகிய ஒரு பகுதியாக மேப்ல பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் 106 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த பவுண்டரின்றது ஷேர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த 7 நாடுகள் இந்தியாவுடைய நில எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய, பகிர்ந்துக்கக்கூடிய அந்த 7 நாடுகள். எந்த நாடு அதிகமான நில எல்லையை ஷேர் பண்றாங்க, ரெண்டாவது யார் அதிகமாக ஷேர் பண்றா, மூன்றாவது யார் அதிகமாக ஷேர் பண்றா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து லேண்ட் பவுண்டரி பார்த்தோம் இல்லையா, இப்போ கோஸ்ட் லைன் வந்து பார்க்க போறோம். இப்போ கோஸ்ட் லைன் சொல்றது என்னது? கடற்கரை எல்லைகள். ஓகேவா? இந்தியாவில் தெற்கு பகுதியை பார்க்கும்போது நம்ம கடலோடு, இந்திய நிலப்பகுதி வந்து பார்த்தோன்னா கடலோடு டச் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, கடல் இருக்கும் இல்லையா, அப்போ கடலோடு அந்த கடற்கரை எல்லைகள்ன்றது அது எப்படி ஷேராக இருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் வந்து பார்த்தா நம்முடைய கடற்கரை நீளம்ன்றது இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போறோம். ஓகேவா? கடற்கரை எல்லைன்னு பார்க்கும்போது 7516.6 கிலோமீட்டர் அப்படின்றது 2015க்கு முன்னாடி வரைக்குமே இருந்த ஒரு டேட்டாவா இந்தியன் கவர்மெண்ட் நம்ம வச்சிருந்தோம் இல்லையா. ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தோன்னா இந்தியாவுடைய, ஏன்னா கரெக்டாக அதை சொல்றது நம்ம அவர் கடற்கரை எல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் மெஷர்மெண்ட் பெரிமீட்டர்லாம் வச்சு நம்ம நிறைய பெரிய பெரிய டிவைசஸ்லாம் வச்சு மெஷர் பண்ணாலும், சேட்டலைட் இமேஜ்லாம் வச்சு மெஷர் பண்ணாலும் அக்யூரேட்டான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் லைனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஓகேவா? அப்போ 2025 வரைக்கும் 7515.6 கிலோமீட்டர் தான் கோஸ்ட் லைனுடைய எல்லை இருந்துச்சு அப்படின்றது நம்ம நினச்சி வச்சிருந்தோம் இல்லையா. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 2025ல் அதை ரீஅசஸ்மெண்ட் பண்ணோம். திரும்ப வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணுன்றதால திரும்ப அசஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11,000, இது லேட்டஸ்ட், சரி, இது கரண்டாக வேறு 11,098.81, அது இப்போ 81 கிலோமீட்டர் அளவுக்கு கோஸ்ட் லைன் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட அப்போ எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு பாருங்க, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. அப்போ இவ்வளோ அளவு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 3500-4000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம அது கணக்கில் எடுத்துக்கல, ஏன்னா அது பழைய டேட்டா. ஓகேவா? ஸோ அப்போ கடற்கரை எல்லைன்னு பார்க்கும்போது ஆனால் ஸ்கூல் புக்ஸில் இந்த டேட்டா தான் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டு. பிஐபி வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிஐபி வெப்சைட்லேயே ரீஅசஸ்மெண்ட் பண்ணி, ஓகேவா, நேஷனல் வந்து பார்த்தோன்னா ஹைட்ரோகிராஃபிக் ஆஃபீஸ்லேருந்து அதே பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம், NHOன்னு சொல்லுவோம், அவங்கள தான் மெஷர்மெண்ட் பண்ணி இதை வந்து பார்த்தோன்னா இப்போ புதுசாக அப்டேட் பண்ணிடக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போது இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்டேட்லாம் கோஸ்ட் லைனில் பவுண்டரியை ஷேர் பண்ணுதுன்னு பார்க்கும்போது குஜராத், ஆந்திர பிரதேசம், நம்ம தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கேரளா, ஒடிசா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், கோவா, நம்ம அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, நம்ம யூனியன் டெரிட்டரிஸ்னு பார்க்கும்போது டாமன் டையூ அண்ட் பாண்டிச்சேரி, அது புதுச்சேரி. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஐலாண்ட்ஸ் பார்க்கும்போது அடுத்த நம்ம இந்தியாவோட மெயின்லேண்டில் இல்லாமல் மற்ற ஐலாண்டுன்னு பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் லட்சத்தீவுகள் இருக்கு இல்லையா, இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் தீவுகளாக இருக்காங்க. இருந்தாலும் கடலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லைகளை ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, கோஸ்ட் லைனோட கடற்கரையோட எல்லைகளை ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ இவங்களும் வருவாங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய 9 மாநிலங்களும் இந்தியாவுடைய 4 யூனியன் பிரதேசங்களும் கடற்கரை எல்லையை ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா? இதில் அதிகமான தூரத்துக்கு கடற்கரையில், அதாவது கடலை வந்து ஷேர் பண்ணக்கூடிய மாநிலம் பார்க்கும்போது குஜராத். ஓகேவா? அடுத்து பழைய டேட்டாவா, அப்போ இது நம்ம பழைய டேட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, இது இந்த நம்பரை சொன்னது புது டேட்டா. இந்த பழைய டேட்டா இருக்கும்போது இந்தியாவில் அதிகமான நீளமாக ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்னு பார்க்கும்போது குஜராத், ரெண்டாவது ஆந்திர பிரதேசமாக இருந்தது, மூணாவது தான் தமிழ்நாடாக இருந்துச்சு. ஏன் அங்கே பாருங்கள், பழைய டேட்டா இது வந்து பார்த்தோன்னா ஓல்டு டேட்டா, இது நியூ டேட்டா. இந்த ஓல்டு டேட்டா படி பார்த்தா எவ்வளோ கிலோமீட்டர் பாருங்க, 1215 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட குஜராத்ன்றது ஷேர் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட், அவ்வளோ கிலோமீட்டர் இவங்க அதிகமாக ஷேர் பண்ணுறதுனால இந்தியாவில் அதிகமான கடற்கரை எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ஸ்டேட்னு பார்க்கும்போது குஜராத். இப்பயும் அவங்க புது டேட்டா வந்ததுக்கப்புறமும் அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஆனால் பழைய டேட்டா பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்க, ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடோட அதிகமாக இருக்குது பாருங்க, 974 இருக்கும். தமிழ்நாடு 906.9, அதாவது 907 கிலோமீட்டர் தான் அப்படி இருந்தது, குறைவாக இருக்கு இல்லையா. அப்போ அதனால தான் தமிழ்நாடு 3ஆக இருந்தது, ஆந்திர பிரதேசம் 2ஆக இருந்துச்சு. ஓகேவா? புது டேட்டா வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்க, புது டேட்டா வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு தான் அதிகமாக இருந்திருக்கும், ஆந்திர பிரதேசம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்.
புரியுதா? அதனால இப்போ நியூ டேட்டாஸ் படி இந்தியாவில் அதிகமான கடற்கரை எல்லையை ஷேர் பண்ணக்கூடிய ரெண்டாவது பெரிய மாநிலம், ரெண்டாவது நீளமான அதை கடற்கரையை ஷேர் பண்ணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் தான் ஆந்திர பிரதேசம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் குஜராத், ரெண்டாவது தமிழ்நாடு, மூன்றாவது ஆந்திர பிரதேசம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட்டா பார்த்துக்கோங்க. சரியா? அதே போல என்னென்ன ஸ்டேட்லாம், எந்தெந்த ஸ்டேட்லாம் கடற்கரை, இந்தியாவுடைய ஸ்டேட்லாம் கடற்கரையை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த யூனியன் டெரிட்டரிஸ்லாம், எந்தெந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் கடற்கரையை ஷேர் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்க. டாமன் டையூ, புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் அண்ட் லட்சத்தீவு. ஓகேவா? அதனால தான் இங்கே 4 யூனியன் பிரதேசம் சொல்லியிருப்போம். இந்த ஸ்டேட்லாம் கணக்கு பண்ணோம்னா 9 ஸ்டேட்ஸ் வரும். புரிஞ்சதா? அதே போல் அந்தமான் நிக்கோபார் தீவு பழைய டேட்டாஸ் பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் தீவுகளாக இருக்குல்லையே, அதில் நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருக்கும். அவங்க வந்து கடலோடு அந்த இருக்கக்கூடிய அந்த பெரிமீட்டர்லாம் வச்சு பார்க்கும்போது 1962 கிலோமீட்டர் பழைய டேட்டா படி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ புது டேட்டா கிட்டத்தட்ட 3083.5 கிலோமீட்டர் அளவுக்கு கடலில் வந்து பார்த்தோன்னா கடற்கரையை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றது நியூ டேட்டாஸ். அதே போல் லட்சத்தீவுகள் 132, இப்போ 144.8, அது 145 கிலோமீட்டர் இப்போ ஷேர் பண்ணுறாங்க. சரியா? ஸோ இது முக்கியமான டேட்டா பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ அடுத்து பாருங்க, இந்திய துணைக்கண்டம், இந்தியன் சப்கான்டினென்ட் சொல்லும் இல்லையா? ஸோ இந்திய துணைக்கண்டம், இந்தியன் சப்கான்டினென்ட். இந்தியன் சப்கான்டினென்ட் நம்ம சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு மொத்த அந்த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனை தான் நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? அந்த இந்தியன் சப்கான்டினென்ட், இந்திய துணைக்கண்டத்தில் அந்த இருக்கக்கூடிய 7 நாடுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், சரியா, வங்கதேசம், அதை பார்த்தோன்னா வங்கதேசம், அடுத்து பார்த்தீங்கன்னா மியான்மர், ஸ்ரீலங்கா, நேபாளம், பூட்டான். இந்த 7 நாடுகள் சேர்ந்த ஒரு மொத்த நில அமைப்பை தான் ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் தான் இந்தியன் சப்கான்டினென்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஏன் வந்து ஒரு துணைக்கண்டம்ன்ற ஒரு பேர் இந்த லொக்கேஷனுக்கு, இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் வருது அப்படின்னா, ஒரு கான்டினென்ட்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கான்டினா மேக்ஸிமம் கான்டினென்ட்ஸில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வெஸ்டர்ன் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டெசர்ட்ன்றது இருக்கும். ஓகேவா? ஒரு பாலைவனம்ன்றது இருக்கும். அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன், இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கக்கூடிய இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் பார்க்கும்போது ஒரு கான்டினென்ட்டுக்கு என்னென்ன ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த லொகேஷனில் நம்ம லொகேஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இது மொத்தத்தையும் கணக்கு எடுத்துக்கும் போது நம்ம தார் டெசர்ட் இருக்கு இல்லையா, அந்த தார் டெசர்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ தார் டெசர்ட் கிடையாது, த இந்தியன் தி கிரேட் இந்தியன் டெசர்ட், அது நம்ம அப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த டெசர்ட்டில் அவங்க போது கரெக்டாக மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கும். அதே போல் நில எல்லைகள், இமயமலை, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு கான்டினென்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சப்கான்டினென்ட் சொல்கிற அளவுக்கு இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷன் இருக்குது. அதனால தான் இந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்த இந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனுக்கு இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. புரிஞ்சதா? ஸோ அதான் அதுக்கான ரீசன். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி இருக்கு இல்லையா? ஓகேவா? இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதினா இடையில வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம சீ தானே சார் இருக்குது, இந்தியா இடையில வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்ஸ் தானே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் உண்மை. ஓகேவா? அந்த வாட்டர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு என்ன பேருனா பார்க் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழை சொல்லலாம் பார்க், நீர் சந்தி. அதாவது நீர் சந்திக்க, நீர் என்ன, 2 கண்ட்ரி இடையில வந்து நீர் சந்திக்கிறதுனால அந்த இடத்துல அது பார்க் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பார்க் ஸ்டேட். ஓகேவா? பார்க் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகே, பார்க் ஸ்டேட். ஓகேவா? ஸோ நீர்ச்சந்தி, ஸ்டேட்னா நீர்ச்சந்தி. ஓகேவா? ஸோ பார்க் நீர்ச்சந்தி அப்படின்னா பார்க் ஜலசந்தி. ஜலமானது அது சான்ஸ்கிரிட் வேர்டு இல்லையா? ஸோ அதை நம்ம தமிழ் படுத்தி சொல்லும்போது நீர்ச்சந்தின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த பிளேஸ்னு பார்க்கும்போது கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகேவா? என்ன சொல்லணும் பாத, கல்ஃப் ஆஃப் மன்னார். அது என்ன கல்ஃப், எந்த ஒரு வளைகுடா பகுதின்னு பார்க்கும்போது கல்ஃப் ஆஃப் மன்னார். ஓகேவா? ஸோ மன்னார் வளைகுடான்னு சொல்லுவோம் தமிழில். இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாடுல எந்த டிஸ்ட்ரிக்ட் கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ராம்நாட்டில் தான் அந்த லொக்கேஷன், பக்கத்தில் தான் வாட்டர்ஸில் தான் அங்கே இருக்குது. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்தியாவுடைய லொக்கேஷன். இப்போ வேர்ல்டில் இப்போ பூமி இருக்குன்னா, ஒரே நிமிஷமா, இப்போ பூமி இருக்குன்னா அதில் வேர்ல்டில் நிறைய கண்ட்ரிஸ் லொக்கேட் ஆகிருக்குமா? ஓகே, இது பூமத்திய ரேகையா, நிறைய கண்ட்ரிஸ் லொக்கேட் ஆகிருக்குன்னா அதில் இந்தியா வந்து பார்த்தோன்னா நார்தன் ஹெமிஸ்பியரில். ஓகேவா? நார்தன் ஹெமிஸ்பியரில் இந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒவ்வொரு கண்ட்ரியும் அது இருக்கக்கூடிய, அது எவ்வளோ தூரம் அந்த கண்ட்ரி இந்தியாவில், சரி உலகத்தில், பூமியில் அதோட எக்ஸ்டென்ட் இருக்குது, அதன் அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும் என்ன சொல்கிறது, அமெரிக்கா வந்து பார்த்தோம் லேண்டை வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஃபிசிக்கல் லொக்கேஷன் அதுதான். இப்போ ரஷ்யாவா இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேவா? ரஷ்யாவா இப்போ இந்த இடத்துல இருக்காங்க. ஓகேவா? இங்கிலாண்டா இப்போ இந்த இடத்துல இருக்காங்க, சொல்ல முடியும் இல்லையா? அதே போல் இப்போ நார்தன் அமெரிக்காவா, ஓகே, நார்தன் அமெரிக்கன் கான்டினென்ட்டா, ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, எக்ஸாக்டாக போட முடியல, சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி நம்ம சொல்கிறோன்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூமியை வந்து பார்த்தீங்கன்னா என்னது பூமத்திய ரேகை அப்படின்றதும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா வட துருவம்னு, இது தென் துருவம்னு பிரிப்பாங்க.
நார்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர்னு பிரிப்பாங்க. அதே போல இப்படி நம்ம கோடுகள்லாம் போடுவோம் இல்லையா, ஓகேவா, தீர்க்க கோடுகள், அட்ச கோடுகள்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ இப்படி பிரிக்கும் போது இது தென் துருவம், தென் துருவத்துல இது கிழக்கு தீர்க்கம், ஓகேவா, இது மேற்கு. வட துருவத்துல இது கிழக்கு தீர்க்கம், இது மேற்கு. புரியுதா? அப்போ இதெல்லாம் வச்சு கணக்கை போட்டு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி எங்கே லொக்கேட் ஆகின்றத அதை சொல்லக்கூடியது தான் இந்த எல்லை பரவல்னு சொல்லுவாங்க, ஓகேவா. எக்ஸ்டென்ட், ஒரு கண்ட்ரியோடைய லேண்டோடைய எக்ஸ்டென்ட், எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் அதோட எக்ஸ்டென்ட் இருக்குன்ற அடிப்படையில் அதை பிரிப்பாங்க, ஓகேவா. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய எல்லை பரவல் அப்படின்றது ஜாகிரபியல் படி நம்ம அதை இண்டிகேட் பண்ணோம் அப்படின்றதுனால அங்கே பாருங்க 8 டிகிரி 4 மினிட், ஓகேவா, 8 டிகிரி 4 நிமிடங்கள், ஓகேவா, தெற்கு. அதை பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா நான் ரஃபா போடுறேன்ப்பா, ஓகேவா. ஸோ ரஃபா போடுறேன் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இதில் இங்கே பாருங்க தெற்கு வடக்கு, ஓகேவா, இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு இல்லையா, ஓகேவா. ஸோ இதில் இங்கே பாருங்க தெற்கு இந்த இடம் பார்க்கும் இந்தியாவுடைய இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது 8 டிகிரி 4 மினிட்ஸ், ஓகேவா. அதே போல நார்த் எது வரைக்கும் பரவி இருக்குன்னு பார்க்கும்போது இங்கே பாருங்க 37 டிகிரி 6 மினிட், ஓகேவா. இதுதான் சொல்லுவாங்க. அதே போல மேற்கு சைடு எவ்வளோ, கிழக்கு சைடு எவ்வளோ அப்படின்றது சொல்றது தான் இந்தியாவுடைய பரவல், எல்லை பரவல்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அப்போ இந்தியாவுடைய எல்லை பரவல் பார்க்கும்போது 8 டிகிரி 4 நிமிடம், தெற்குல 8 டிகிரி 4 நிமிடம், வடக்குல 37 டிகிரி 6 நிமிடம், ஓகேவா. வடக்குல இது எந்த அச்சம் கேட்டீங்கன்னா வட அச்சம், ஓகேவா. அடுத்து கிழக்கு தீர்க்கம் சொல்லுவாங்க, அதை கிழக்கு மேற்கா எப்படி பரவி இருக்கு, அதான் கிழக்கு தீர்க்கம், ஓகேவா. 68 டிகிரி 7 நிமிடம் மேற்கிலிருந்து அதோடைய தீர்க்கத்திலிருந்து, அதை கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் இந்தியாவுடைய கிழக்கு மேற்கு எக்ஸ்டென்ட் இந்தியா பரவி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ இதுதான் இந்தியாவுடைய எல்லை பரவல், புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து சிம்பிளா சொல்லணும்னா இந்த பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். இந்த பாயிண்ட் சரியா, ஓகேவா. ஸோ ஃபைன். அதே போல் பாருங்க, இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்க டிகிரிஸ்லாம் போகுது பாருங்க, ஓகேவா. இந்த டிகிரிஸ் இருக்கு இல்லையா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்றது. இங்கே பாருங்க இப்படியும் போகும், பாருங்க இப்படி கிழக்கு வடக்கு தெற்காவும் டிகிரிஸ்ன்றது இருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்கும். கிழக்கு மேற்கா போகக்கூடிய லைன்ஸும் பாருங்க டிகிரிஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவுடைய நில அமைப்பு எதுலேருந்து எது வரைக்கும் எக்ஸ்டென்ட் ஆகுது மேக்சிமம் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம், கிழக்கு தீர்க்கம் வட அச்சம் அடிப்படையில் நம்ம எல்லை பரவலை சொல்றோம், புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து பாருங்க இந்தியாவுடைய தென்கோடி பகுதி, இந்தியாவுடைய தென்கோடி பகுதி கிடையாது, இந்தியாவுடைய மெயின்லேண்டுடைய சதர்ன் பாயிண்ட், சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு சொல்றதா இந்த தென்கோடி பகுதி, ஓகேவா. ஓகேவா, பாருங்க அது என்னன்னா இந்திரா பாயிண்ட்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்திரா பாயிண்ட், ஓகேவா. ஸோ இந்திரா பாயிண்ட், ஓகேவா. அப்படி இல்லைன்னா அதுக்கு பிக்மெலியன் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய இன்னொரு நேம் இருக்கு, ஓகேவா. ஸோ இது எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்குன்னா இந்தியாவுடைய வேர்ல்டுடைய பூமியோடைய பிசிக்கல் என்ன சொல்றோம் நம்ம எல்லை பரவல்ல 6 டிகிரி 45 மினிட்ஸ் வட அச்சம் அப்படின்ற லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் இந்த இந்திரா பாயிண்ட். இது வரைக்கும் இந்தியாவுடைய எல்லையா இருந்துச்சு, ஓகேவா. ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னா மெயின் லைன்ல கிடையாது, ஓஷன்ல இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்லாம் கீழே கடைசியில ஓஷன்ல இருக்கும். அது வரைக்கும் இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்டா இது இருந்துச்சு, ஓகேவா. ஆனால் வந்து பார்த்தோன்னா சுனாமி வந்துச்சு இல்லையா, அப்போ இந்த ஒரு தீவு சரியா சப்மெர்ஜ் ஆயிடுச்சு, அதை கடலுக்குள்ள போயிடுச்சு. அதனால இப்போ அந்த பாயிண்ட்ன்றதே கிடையாது, ஓகேவா. இருந்தாலும் இந்தியாவுடைய தென்கோடி பகுதியை நம்ம கேட்டோம்னா இந்திரா பாயிண்ட் தான் நம்ம சொல்லுவோம், ஓகேவா. அடுத்து இந்திய நிலப்பகுதி, இந்த நிலப்பகுதினா மெயின்லேண்ட், சரியா. ஓஷனுக்குலாம் போகக்கூடாது, இந்த மெயின்லேண்ட் ஏரியா இருக்கு இல்லையா, இதை வச்சு பார்க்கும்போது இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் பார்க்கும்போது கடைசியில் என்ன இருக்கு, கன்னியாகுமரி முடிஞ்சிடும். ஸோ அப்போ அதை குமரி முனைன்னு சொல்லுவாங்க, கேப் கோமரின் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா. ஸோ குமரி முனை, கேப் கோமரின் பாயிண்ட் அப்படின்றது, ஓகேவா. அதே போல இந்தியாவுடைய அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது நார்த்தன் மோஸ்ட் பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த இடத்துக்கு என்ன பேர் அப்படின்னா இதுக்கு இந்திரா கோல்னு பேர், ஓகேவா. அப்போ இந்தியாவுடைய தென்கோடி பகுதி இந்திரா பாயிண்ட், பிக்மெலியன். அதே போல இந்தியாவுடைய நிலப்பகுதியில் மெயின்லேண்ட்ல நிலப்பகுதியினுடைய தென்முனை பகுதின்னு பார்க்கும்போது குமரி முனை, அதே போல வடமுனைன்னு பார்க்கும்போது இந்திரா கோல்னு சொல்லுவாங்க, ஓகேவா. சதர்ன் பாயிண்ட்டை இந்திரா முனை, ஓகேவா. நார்தன் பாயிண்ட்டை இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, புரிஞ்சுதா? ஓகேவா. ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க
வடக்கு தெற்கு நீளம், வடக்கு தெற்குனா ஒன்றும் கிடையாது, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும், இந்த இடத்து வரைக்கும் இந்தியா வந்து பார்த்தோன்னா டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க 3214, ஓகேவா? பாருங்க 3 2 1 இங்க முன்னாடி வரக்கூடிய 4 கடைசியா இங்க வந்திருக்கும். சரியா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அத்தனை கிலோமீட்டர் வடக்கு தெற்கா இந்தியாவுடைய எக்ஸ்டென்ட்ன்றது இருக்கும். ஓகேவா? அதே போல மேற்கு கிழக்கா இந்த இடத்துல இருந்து குஜராத்ல இந்த இடத்துல இருந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல இருந்து, ஓகேவா, இந்த வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த ஈஸ்டர்ன் மோஸ்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்படி நம்ம சொல்ல கிலோமீட்டர் கணக்கு போனோம் அப்படின்னா இதோடைய டிஸ்டன்ஸ் 2933 கிலோமீட்டர். புரிஞ்சதா? ஸோ அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? அதே போல இங்க பாருங்க கடக ரேகை இந்தியாவில் வந்து பாருங்க, இங்க பாருங்க. ஸோ இங்க போது பாத்தீங்களா, அங்க பாருங்க டாட்டா ஒரு லைன் போகுது இல்லையா, இங்க போது பாத்தீங்களா, இந்த லைன் தான் கடக ரேகை. கடக ரேகை இந்தியாவை கிட்டத்தட்ட வடக்கு தெற்குன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிடும், கிட்டத்தட்ட சமமா ரெண்டா பிரிக்கும். ஓகேவா? ஸோ அப்ப கடக ரேகை இந்தியா வந்து கடகரையோடைய அந்த அளவுன்னு பார்க்கும்போது 23 டிகிரி 30 நிமிடம் வட அச்சத்துல கடக ரேகைன்றது இருக்கும். கடகரேகை மகர ரேகை படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? பூமத்திய ரேகைக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடியது கடகரேகை, பூமத்திய ரேகைக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடியது மகர ரேகை. ஓகேவா? ஸோ கடகரேகைன்னு பார்க்கும்போது 23 டிகிரி 30 நிமிடம். ஓகேவா? வட அச்சத்துல பரவி இருக்கும், வட அச்சத்துல இது போகும், லைன் கிராஸ் ஆகும். இது கரெக்டா இந்தியாவை பாருங்க ரெண்டா பிரிக்கும். பாருங்க இந்த லைன் போது பாருங்க, ரெண்டா பிரிக்கும். ஓகேவா? ரெண்டா பிரிக்குது இல்லையா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கடக ரேகை இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்லாம் கிராஸ் பண்ணுது, இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குஜராத், ஓகேவா? அடுத்து பாருங்க ராஜஸ்தான்லயும் பாருங்க, அங்க பாருங்க லைட்டா டச் ஆகி போட்டு பாருங்க, ராஜஸ்தான்லயும் லைட்டா பிரிச்சுட்டு போகுது பாருங்க. அதே போல மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், திரிபுரா, மிசோரம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்லாம், இந்த ஸ்டேட் வழியாலாம் அந்த கடகரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேகை பாஸ் ஆகிட்டு போகுது இல்லையா, இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? அதே போல இந்த ரேகை இந்தியாவை ரெண்டா பிரிச்சது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய நிலப்பகுதியை வெப்பமண்டலத்தின் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது வடபகுதி மித வெப்பமண்டலம்ட்டு இந்தியாவுடைய சதன், ஓகேவா, இதனால அந்த சொல்றது பாதியா பிரிச்சோம்னா இந்த சவுத் போஸ்ட், இந்த தெற்கு பகுதியை வெப்பமண்டலம்ட்டு இந்த வடக்கு பகுதியை மித வெப்பமண்டலம் சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். ஓகேவா? பிரிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, இந்தியாவுடைய நம்ம ரெண்டா பிரிக்கும் போது இந்தியாவுடைய தெற்கு பகுதி இருக்கு இல்லையா, சதர்ன் இந்தியா இருக்கு இல்லையா, சவுத் இந்தியா, இந்த சவுத் இந்தியா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க பூமத்திய ரேகை இங்க இருக்குன்னா பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இங்க வெப்பமண்டலம், வெப்ப பகுதி இங்க அதிகமா இருக்கும். ஓகேவா? அதே போல பூமத்திய ரேகையில இருந்து நம்ம அடுத்த துருவத்தை நோக்கி போக போக வெப்பம் குறைஞ்சிட்டே போவோம் இல்லையா, அதனாலதான் இந்த பாதி வெப்பமாகவும் அடுத்து இருக்கக்கூடிய இந்தியாவுடைய வடக்கு பகுதி மித வெப்பமாகவும் இருக்கும். அதனாலதான் வடக்கு பகுதியை மித வெப்பமண்டலம்னு சொல்லிட்டு தெற்கு பகுதியை வெப்பமண்டலம் சொல்லிட்டு பிரிக்கிறோம். ஓகேவா? டிராபிக்கல் ஜோன், சப் டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. சரியா? ஸோ புரிஞ்சதா? அதே போல வெப்பமண்டலம் அப்படின்னாலும் அயன மண்டலம் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கா, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு, இது உங்களுக்கு தெரியும். அதே போல இந்தியாவுடைய திட்ட நேரம் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய திட்ட நேரம் நம்ம இப்போ நிறைய வந்து ஐபிஎல் மேட்ச் பார்க்குறீங்க, கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு மழை வந்துருச்சு இல்லை ஒரு இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன டைம் ஆகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னன்ட்டு ஐஎஸ்டின்னு இருக்கும், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு இருக்கும். ஓகேவா? அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் இந்திய திட்ட நேரம் சொல்லக்கூடியது. ஓகேவா? இந்திய திட்ட நேரத்தை சரியா நம்ம கணிக்கிறதுக்காக 82 டிகிரி 30 நிமிடம் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தீர்மானிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நல்லா பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்தியா பூமியுடைய ஒரு பகுதி, நிலப்பரப்பா இருக்கு இல்லையா, நிலப்பரப்பா இருக்கு, பூமி வந்து சுழலும் இல்லையா, சுழலும். ஸோ சப்போஸ் இந்த இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தெரியுது இல்லையா, நம்ம எங்க பண்றோம்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல இந்த பக்கமா கிழக்கு பக்கம் தானே, ஓகேவா? இப்போ சூரியன் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா, ஓகேவா, சூரியன் ஒரு இடத்துல இருக்குன்னா இப்போ பூமி சுழலும் போது சரியா, இந்த பாருங்க, இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் சூரியனை பார்த்துருவாங்க. அருணாச்சல் பிரதேசல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் சூரியனை பார்க்கக்கூடியவங்க அவங்க தான். ஓகேவா? இந்தியாவுடைய சூரியனுடைய கதிர்கள் முதல்ல இங்க தான் விழும். ஓகேவா? அடுத்து பூமி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி போகும்போது மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி தானே பூமி சுத்தும். அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் இங்க சூரிய ஒளிகள் படும், அடுத்து இங்க பட்டுக்கிட்டே வரும், கடைசியா தான் குஜராத் மக்கள் பார்ப்பாங்க. இந்தியாவிலேயே இவங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணது இவங்க தான் லேட்டா சூரியன் உதிக்கிறத பார்ப்பாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்திய பூமி சுழலும் போது
பூமி சொல்லும் போது இந்தியா, அதிலும் பூமியில தானே இருக்கு இந்தியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லும் போது இந்திய பூமியோட நிலப்பரப்பில் சொல்லும் போது என்னது, சூரியனோட ஒளிக்கதிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சோழ தான் பட்டுக்கிட்டே வரும் ஒவ்வொரு பகுதியிலையும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இங்கே 6 மணிக்கு ஒருத்தன் சூரியன் உதயத்தை பார்க்குறான்னா அவனுக்கு இங்கே இருக்கிறவனுக்கு என்ன டைம் ஆயிருக்கும் அப்படின்னா அவனுக்கு அப்போ தான் 4 மணி ஆயிருக்கும் காலையில். கிட்டத்தட்ட இங்கேயும் இருக்கக்கூடிய இந்த எல்லை பரவலுக்கான நேர இடைவெளின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் டிஃப்ரெண்ட் வரும். இங்கே ஒருத்தவங்க சூரிய ஒளியை பார்க்குறான்னா அவன் கரெக்டாக அவனுக்கு 6 மணி அப்படின்னா இங்கே 4 மணி. ஓகேவா? இங்கே 4 மணி தான் இருந்திருக்கும். ஓகேவா? நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா நம்ம கமர்ஷியலாகவும் சரி, எக்கனாமிக்கலாகவும் கமர்ஷியலாகவும் ட்ரேட் மூலயமாகவும் பொதுவாக நம்மளுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது டைம் ஜோனில் அப்படின்றதுனால இந்த 2 ஹவர் டிஃப்ரென்ஸை வந்து பார்த்தோன்னா நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுடைய இந்த மொத்த எக்ஸ்டென்ட் இல்லையா அந்த எல்லை பரவலை இதை 2 எந்த இடத்துல பாஸ் ஆகுது, எந்த இடம் பிரியுதுன்னு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை பேஸ் பண்ணி இந்தியாவுடைய ஸ்டாண்டர்டாக ஒரு டைம்ன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதுதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். உங்களுக்கு அப்படி சிம்பிளாக லேமன் டைமில் சொன்னால் தான் புரியும். ஓகேவா? ஸோ அப்போது எந்த இடம் 2 இந்தியாவுடைய மொத்த இந்த கிழக்கு மேற்கு நிலப்பரப்பை எந்த இடம் 2 பிரிக்குதோ அந்த இடத்த தான் ஐஎஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்திய திட்ட நேரம். அதுதான் இந்த பிரிக்கக்கூடிய கோடு தான் என்னது 82 டிகிரி 30 நிமிடம். ஓகேவா? இதோ பாருங்க, இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே 80 இருக்கா பாருங்க, இந்த இடத்துல 80 இருக்கா, இந்த இடத்துல 84 இருக்கா. அப்போ 82 எந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். இதுக்கு நேராக அப்படியே ஃபுல்லாகவே என்னது 82 டிகிரி வரும். ஆனால் பக்கத்தில் 30 நிமிடங்கள் இருக்கு இல்லையா, அப்போ என்னது இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும். ஓகேவா? அப்போ அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியாவை நடுத்தரமாக வச்சு இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் ஹோல் இந்தியாவுக்கும் இதுதான் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிறவனுக்கும் 6 AM குஜராத்தில் இருக்கிறவனுக்கும் 6 AM சொல்ல டைமை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. புரியுதா? ஓகேவா? ஆனால் நம்ம ஃபிசிக்கலாக நம்ம நேச்சர் படி பார்க்கும்போது சூரிய ஒளிக்கதிர் முதல்ல அவங்க தான் பார்ப்பாங்க, 2 மணி நேரம் கழிச்சு தான் இவங்களுக்கு வரும். ஓகேவா? ஆனால் டைம் ஜோன் நம்ம எப்படி கீப் அப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைனால அவங்களுக்கு 6 மணி நேரம், நம்மளும் அங்கே குஜராத்தில் இருக்கவங்களுக்கு 6 மணின்றது தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா? புரிஞ்சுதா? அப்படிதான் நம்ம கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ஸ் இருக்கானா கிடையாது, ஒரே ஒரு டைம் ஜோன் தான். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி நம்ம சொல்கிறோம். இது 82 டிகிரி 30 நிமிடம் கிழக்கு தீர்க்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இதை நம்ம பிரிக்கிறோம். ஆக்சுவலாக இந்த லைன் நம்ம பிரியுது இல்லையா, இந்த லைன் கரெக்டாக இந்தியாவில் எங்கே பிரியுது அப்படின்னா அங்கே பாருங்கள், உத்தரப்பிரதேச மாநிலம் எந்த சிட்டிக்கு பக்கத்தில் இது பிரியுது அப்படின்னா அலகாபாத் சிட்டி. எக்ஸாக்டாக அலகாபாத் சிட்டி தான், ஆனால் எக்ஸாக்டாக ஒரு இடம் சொல்லணும் அப்படின்னா அது மிர்சாப்பூர். ஓகேவா? அப்போது 82 டிகிரி 30 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் இந்தியாவில் எங்கே பாஸ் ஆகுது அந்த லைன்னு சொல்லிட்டு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா மாநிலம் சொல்லும்போது உத்தரப்பிரதேசம், சிட்டியை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அலகாபாத், இல்லை எக்ஸாக்டாக மிர்சாப்பூர்னு பிளேஸே வந்துருச்சுன்னா அது ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து பாருங்க, கிரீன்விச் மீன்ஸ் டைம் சொல்லுவாங்க, ஜிஎம்டி. அதே நீங்கள் ஐபிஎல் மேட்ச்லையோ இன்னிங்ஸ் முடிஞ்சாவோ இல்லை மழை வந்துச்சுனாவோ அப்டேட் பண்ணும்போது ஐஎஸ்டி டைமும் போட்டிருப்பாங்க, ஜிஎம்டி டைமும் போட்டிருப்பாங்க. ஓகேவா? கிரீன்விச் மீன் டைம் இது என்ன அப்படின்னா நம்ம பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் டைம் ஜோன்றது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. ஓகேவா? டைம் ஜோன்றது ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் ஜோன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை எப்படி நம்ம இந்தியாவுக்கு ஐஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு லைனை செட் பண்ணியிருக்கோம், அதே போல் நம்ம ஹோல் எர்த்துக்கும் ஒரு இடத்த ஒரு லைனை செட் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஜிஎம்டி லைன் சொல்லக்கூடியது. ஓகேவா? இந்த ஜிஎம்டி லைன் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னா இங்கிலாண்டில் பாஸ் ஆகும். கரெக்டாக இங்கிலாந்தில் பாஸ் ஆகும். ஓகேவா? அதனால தான் நல்லா பாருங்கள், இங்கிலாந்துக்கும் நமக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த ஜிஎம்டி பேஸ் பண்ணி டைம் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது நம்ம 5.5 மணி நேரம் அவங்களோட அட்வான்ஸாகவே சூரியனை பார்த்துருவோம், அவங்களோட அட்வான்ஸாக நம்ம இருப்போம். அதனால தான் இங்கே ப்ளஸ்ன்றது போட்டிருப்பாங்க. ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா, ஓகேவா, யூகேல மதியம் 12 மணி ஆகுதுன்னா நம்ம அவங்களோட அட்வான்ஸாக 5.5 மணி நேரம் முன்னாடியே நம்மளுக்கான டைம் ஜோன்றது இருக்கும். அதனால் நம்மளுக்கு ப்ளஸ் 5.5 மணி நேரம் சேர்த்தோம் அப்படின்னா அவங்க 12 மணி இருக்கும்போது நம்மளுக்கு ஈவினிங் 5:30 ஆயிருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு அப்போ தான் 12 மணி சுள்ளுன்னு உச்சியில் வெயில் அடிக்கும், நம்மளுக்கு பொழுது சாஞ்சிரும். ஓகேவா? 5:30 மணி ஆகிடும். ஓகேவா? அப்போ அவனுக்கு 5:30 மணி ஆகுது சார் ஈவினிங்கு, நம்மளுக்கு என்னன்னா அவனுக்கே 5 மணி நேரம் அவன் கடந்துட்டான் இல்லையா, நம்ம டைம் அப்படியே நிற்கிறோமா, நம்மளும் அங்கேருந்து 5.5 மணி நேரம் கடந்துருவோம். அப்போ ஈவினிங் 5.5 மணி நேரத்துலேருந்து இன்னொரு 5.5 மணி நேரத்தை கூட நம்ம நைட்டு 11 மணியில் இருப்போம். புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதான் ஜிஎம்டின்னு சொல்லுவோம். அப்போ ஜிஎம்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட டைம் ஜோன் ஜிஎம்டி +5
0.30, அதாவது பார்த்தோன்னா 5.5 மணி நேரம் அட்வான்ஸாக இருக்கும். அதான் ப்ளஸில் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? இதான் இந்தியாவுடைய டைம் ஜோன் ஜிஎம்டி பேஸ் பண்ணி. புரிஞ்சுதா? ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்தியாவுடைய லொக்கேஷன் அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்தியாவுக்குள்ளே வரோம். இந்தியாவுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதனுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஜியாகிரபி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னன்றதை பாருங்களேன். இந்த மேப் பார்த்துட்டு நம்ம வந்துடலாம். பாருங்க, இதுதான் இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், ஃபிசிக்கல் மேப். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இந்தியாவுடைய ஏரியான்னு பார்க்கும்போது 3.29 என்னது ஸ்கொயர் கிலோமீட்டர், சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? சதுர கிலோமீட்டர்னு பார்த்தோம் இல்லையா? இந்த 32 லட்சம் சம்திங் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவுடைய மொத்த ஏரியாவும் சேர்ந்தது. இதுல நிறைய பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இந்தியாவுக்குள்ள இருக்கு. ஓகே, நில அமைப்புகள் இந்தியாவில், இயற்கை அமைப்புகள் இந்தியாவில் இருக்கு. அது ஒவ்வொன்றும் இந்த ஏரியாவை பிரிச்சுக்கும். ஓகேவா? அப்போ மேஜர் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இந்தியாவில் என்னென்னலாம் இருக்கு, அதோடைய என்ன சொல்ற ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, பண்புகள் என்ன, அதை சம்மந்தக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன், அடிப்படை இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதான் பார்க்க போகிறோம். அதுதான் இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு நம்ம சொல்லுவோம், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க, இமயமலைகளை பற்றி ஃபர்ஸ்ட் படிப்போம். இமயமலைகளை பற்றி ஃபர்ஸ்ட் படிப்போம். இதெல்லாம் இந்த ஏரியா ஃபுல்லாக இமயமலைகள் கவர் ஆகிடும். ஓகேவா? கவர் ஆகிடும். அடுத்து பாருங்க, சமவெளிகள் என்ன சொல்லுவாங்க? நார்தர்ன் பிளெயின்ஸ் சொல்லுவாங்க. வடக்கு சமவெளிகள் பாருங்க, கங்கை சமவெளிகள் பாருங்க, எவ்வளோ ஏரியாவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பரவுது பாருங்க. கங்கை சமவெளி இருக்கு இல்லையா? அடுத்து பாருங்க, இங்க பாருங்க தார் பாலைவனம், இது கிரேட் இந்தியன் டெசர்ட்னு சொல்லக்கூடிய தார் பாலைவனம், பெரிய இந்திய பாலைவனம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்களேன், ஒரே நிமிஷமா. ஓகேவா? ஸோ அதை பார்த்தோமா? அடுத்து பாருங்க, பீடபூமி. ஓகேவா? பிளாட்டியூஸ் பாருங்க, பீடபூமின்னு பார்க்கும்போது பாருங்க, இது ஃபுல்லாகவே பீடபூமி தான். ஓகேவாங்க? பாருங்க, இது ஃபுல்லாகவே பீடபூமி தான். இந்தியாவில் பீடபூமி என்ன ஷேப்ல இருக்கும்? முக்கோண வடிவில் இருக்கும். கிட்டத்தட்ட முக்கோண வடிவில் இருக்கா? ஓகே. ஓகேவா? இதுலயே பீடபூமியை இங்க பாருங்க, இதை சவுத்துனும் இதை நார்த்துன்னு பிரிப்பாங்க. ஓகேவா? இது சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது டெக்கான் பிளாட்டியும் சொல்லுவாங்க. இந்த ஏரியாவை தக்கான பீடபூமி பாருங்க, தக்கான பீடபூமி. ஓகேவா? இது ஒரு பிசிக்கல் ஃபீச்சர். அடுத்து பாருங்க, வெஸ்டர்ன் காட் பாருங்க, இப்படி மேற்கு கடற்கரை ஓரமா ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலை வருதா? அங்க பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலைகள் வருதா? வருது. இது ஒரு பிசிக்கல் ஃபீச்சர். ஓகேவா? அதே போலதான் பாருங்க, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் போதா? இது ஒரு பிசிக்கல் ஃபீச்சர். புரிஞ்சதா? அதே போல கடலுக்கும் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் இடையில அங்க பாருங்க, கடற்கரை சமவெளிகள் இருக்கும். பாருங்க, கிரீனிஷா இருக்கு பாருங்களேன், கடற்கரை சமவெளி பகுதிகள் இருக்கும். ஓகேவா? கடற்கரை சமவெளி பகுதிகள், டெல்டாஸ் இதெல்லாம் அங்க இருக்கும். ஓகேவா? டெல்டாஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? இது ஒண்ணா. அடுத்து பாருங்களேன், தீவுகள் இருக்கு இந்தியாவில். பாருங்க, தீவுகள் இருக்கு. இது ஒரு பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். புரியுதா? இந்த மாதிரி இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பையும் ஒவ்வொரு பிசிக்கல் ஃபீச்சரும் என்ன பண்ணிப்பாங்க? பங்கு போட்டு எடுத்துப்பாங்க. புரியுதா? பங்கு போட்டு எடுத்து போறாங்க. இது ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பத்தி படிக்கிறதா இந்த பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் சொல்லக்கூடிய இயற்கை அமைப்பு. இப்ப இவனுங்களை பத்தி தான் 1 by 1 நம்ம படிக்க போறோம். பார்த்துருக்குமா? ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இந்திய தாயை எப்படி இந்த நில அமைப்புகள் பிரிச்சுக்கிறாங்க, நில அமைப்புல எங்கெங்க அமைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய பண்புகள் என்ன பார்த்துடலாமா? அவங்களுடைய சிறப்புகள் என்ன பார்த்துடலாமா? ஓகே. அதானது இந்தியா இயற்கை அமைப்புகள். ஓகேவா? ஸோ இந்தியாவுடைய இயற்கை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான இயற்கை அமைப்புகள் எடுக்கும்போது ஒரு 6 பெரிய பிரிவுகள், பெரும் பிரிவுகள் நம்ம எடுத்துப்போம். ஒன்று, இமயமலைகள், பெரிய ஒரு ஃபீச்சர் தானே. இமயமலைகள் சொல்லக்கூடிய வடக்கு மலைகள் சொல்லுவாங்க, அது ஒன்று. அடுத்து வட பெரும் சமவெளி, இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய சமவெளிகள், கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி, ஓகேவா, பஞ்சாப் ஹரியானா சமவெளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமவெளிகள். ஓகேவா? அடுத்து தீபகற்ப பீடபூமி, பெனின்சுலார் பிளாட்டியூன்னு சொல்லக்கூடிய தீபகற்ப பீடபூமி, அதில் தான் சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்லக்கூடிய மத்திய உயர்நிலம், அது ஒரு பீடபூமி தான். அதோடைய இன்னொரு பெரும் பகுதியான தக்கான பீடபூமி, டெக்கன் பிளாட்டியூன்னு சொல்லக்கூடிய தக்கான பீடபூமி. ஓகேவா? அடுத்து கடற்கரை சமவெளிகள், கோஸ்டல் பிளைன்ஸ் சொல்லக்கூடிய கடற்கரை சமவெளிகள். அடுத்து தீவுகளை பார்ப்போம். கடைசியாக இந்தியாவில் முக்கியமாக ஒரு பாலைவனம் இருக்கு, நம்முடைய பாலைவனத்தை பற்றியும் பார்ப்போம். ஓகேவா? இதுதான் இந்தியாவில் கூடிய முக்கியமான 6 பெரும் பிரிவுகள். இந்த 6 பெரும் பிரிவுகளை பற்றி 1 by 1 இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? பார்த்தலாமா? முதல்ல வடக்கு மலைகள் சொல்லக்கூடிய இமயமலைகளை பத்தி பார்க்க போறோம். சரியா? இந்த வடக்கு மலைகள் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, இமயமலை. ஓகேவா? ஸோ இந்த இமயமலைகள் தான் வடக்கு மலைகள் சொல்லுவாங்க. உலகிலேயே உருவான இளமையான மலைத்தொடர் இந்த நம்முடைய இமயமலை. எப்படின்னா சிம்பிள், இது நீங்க ஜியாகிரபி வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, டீப்பா குரூப் லெவலில் யூபிஎஸ் லெவலில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது ஜியாகிரபி புரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே கிடையாது. இப்போ
அப்போ யுரேஷியன் பிளேட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஓகேவா, யுரேஷியன் பிளேட்டும் சரி, அதே போல் நம்ம கோண்டுவான சொல்லக்கூடிய நம்ம இந்தியன் பிளேட்டும் சரி, என்னது காலப்போக்கில் வந்து பார்த்தோன்னா மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சொல்லியா ஒன்றுக்கு ஒன்று சரியா கன்வர்ஜன் என்னது, ரெண்டு பிளேட் கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னா ரெண்டு பிளேட் மோதுதுன்னு அர்த்தம், ஒன்றுக்கு ஒன்று மோதுன்னு அர்த்தம். டைவர்ஜென்ட் அப்படின்னா பிளேட் வந்து பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று இடையில பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று விலகிட்டு போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, நம்மளுடைய இந்தியன் பிளேட் அதை பார்த்தீங்கன்னா இந்த கோண்டுவானா பிளேட்டும் சரி யுரேஷியன் பிளேட்டும் சரி ஒன்றுக்கு ஒன்று என்ன பண்ண கன்வர்ஜென்ட் ஆனாங்க. ஓகேவா, பொதுவாகவே ரெண்டு பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று மோதும் போது என்ன ஆகும்னா அந்த இடம் என்னது இப்படி குவிய ஆரம்பிக்கும். மோதுறதுனால என்ன ஆகும், குவிய ஆரம்பிக்கும். அப்படி உருவானது தான் இந்த இடத்துல இமயமலைகள். ஓகேவா, இமயமலைகள் புரிஞ்சுதா. ஸோ இந்த இமயமலை இப்போ உருவாயிட்டு இந்தியா இப்போ இப்படி அமைஞ்சிருக்கு. புரிஞ்சதா. அதனால தான் இந்தியாவில், அதனால தான் இமயமலைகளை வடக்கு மலைன்னு சொல்லி இமயமலைகளை உலகின் இளமையான மலைத்தொடர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இளமையான மலைத்தொடர் என்னது, இந்தியாவில் நம்ம பூமியில் நிறைய மலைகள் உருவாகிருக்கு. சரியா, பூமியுடைய மொத்த நிலப்பரப்புல எல்லா கண்ட்ரீஸ்லும் நிறைய மலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நிறைய மலைகள் இருக்கும் அதுன்னு சொல்லிட்டு நிறைய மலைகள் இருக்கு. எல்லா மலைகளுமே என்ன சொல்றது ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாயிருக்கும் இல்லையா. அப்போ ரீசெண்ட் டைம்ஸ்னா இதுவே மில்லியன் ஆண்டுகள் வரும். ஓகேவா, இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல உருவான மலைகள்னு பார்க்கும்போது அது ஹிமாலயாஸும் ஒன்று. ஓகேவா, ஹிமாலயாஸும் ஒன்று. அதான் யங்கஸ்ட் மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. யங்கஸ்ட் மவுண்டெயின்ல ஹிமாலயன் மவுண்டெயினும் யங்கஸ்ட் மவுண்டெயினா ஆமாம் யங்கஸ்ட் மவுண்டெயின் தான். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளேட் ஒன்றுக்கு ஒன்று கன்வர்ஜென்ட் ஆகும்போது ஒன்றுக்கு ஒன்று மோதி உருவாகும் போது உருவாகக்கூடிய மலைகள் மேக்ஸிமம் மடிப்பு மலைகளாக இருக்கும். ஓகேவா, மோதிக்கிட்டே இருக்க நிலப்பகுதி என்ன ஆகும், அப்படியே ஹைட்டாக போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹைட்டு போக போக அவருடைய வெயிட் தாங்க முடியுமா, பெரிய நிலப்பகுதி இல்லையா, அப்போ என்ன ஆகும் திரும்ப மடியும், திரும்ப மோதிக்கிட்டே இருக்கும், திரும்ப ஹைட்டு போகும், திரும்ப மடியும். அப்போது அந்த மலைகளை பார்க்க எப்படி இருக்குன்னா மடிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் மடிப்பு மலைகள்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளாக லேமன் டைம்ஸில் உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேவா, ரொம்ப டீப்பாக போக விரும்பல. ஓகேவா, ஸோ அதனால உலகின் இளமையான மலைத்தொடர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிமாலயன் மவுண்டெயின் என்னது, அது ஒரு ஃபோல்டட் மவுண்டெயின். ஓகேவா, ஃபோல்டட் மவுண்டெயின் மடிப்பு மலைகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்க, இந்த இந்தியாவை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பொதுவாக இருக்கக்கூடிய இந்த இமயமலைகள் சிந்து பள்ளத்தாக்குல இருந்து, ஓகேவா, இப்போ இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சிம்பிளா சொல்லுங்க, இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ரஃபா போட்டிருக்கேன்ப்பா. ஓகேவா, இருக்கு அப்படின்னா இங்க மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கி இந்த மியான்மர் வரைக்கும் போகும்போது கிழக்கு நோக்கி இப்படி போகுது இல்லையா, அப்போ இங்க சிந்து நதியிலான உருவான அந்த போகக்கூடிய அந்த ஒரு பள்ளத்தாக்குகள். ஓகேவா, கிழக்கு பகுதியில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு இது வரைக்கும் அதோடைய எக்ஸ்டென்ட் இருக்கு. ஓகேவா, அதோடைய எக்ஸ்டென்ட்ன்றது இவ்வளவு தூரம் இருக்கும். அப்போ மேற்குல சிந்து பள்ளத்தாக்குல இருந்து கிழக்குல இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரைக்கும் இந்த வடக்கு மலைகள் சொல்லக்கூடிய இமயமலைகள் பறந்து விரிஞ்சிருக்கு. ஓகேவா, அடுத்து இந்த இமயமலைகள் மேற்கு பகுதியில் 500 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம். அதாவது வடக்குல இருந்து தெற்கு நோக்கி இந்த மேற்கு நிலைகள் இந்த இமயமலைகள் இப்படி இருக்கும்போது இதனுடைய இந்த வித்து இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் அகலத்துக்கு இந்த வடக்கு மலைகள் சொல்லக்கூடிய இமயமலைகள் படர்ந்திருக்கும். ஓகேவா, கிழக்கு நோக்கி இந்த இமயமலைகள் போக போக அதனுடைய அகலம் கிழக்குல குறைவா இருக்கும். இங்க 200 கிலோமீட்டர் தான். ஓகேவா, இங்க 200 கிலோமீட்டர் தான், இங்க 500 கிலோமீட்டர். ஓகேவா, அதே சமயத்துல இது வடக்கு தெற்கா, அதே போல மேற்கு கிழக்காதான இந்த இமயமலைகள்ன்றது போகுது, மேற்கு கிழக்காதான அந்த நீளம்ன்றது போகுது. ஓகேவா, அந்த நீளம் பார்க்கும்போது 2500 கிலோமீட்டர் இந்த இமயமலைகளுடைய மொத்த நீளம். அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து லடாக், அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து கிழக்குல அருணாச்சல பிரதேசம், அடுத்து நம்ம மணிப்பூர், மிசோரம்லாம் இருக்கு இல்லையா, இந்த கிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட மியான்மர் வரைக்கும் இந்த இமயமலைகளுடைய எக்ஸ்டென்ட். ஓகேவா, 2500 கிலோமீட்டர் இருக்கும். ஓகேவா, இது நம்ம இப்போ இந்தியன் மேப்ல நீங்க பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா அப்படி இருக்கு அப்படின்னா, ஓகேவா, இப்படி இருக்கு அப்படின்னா இது நீங்க பார்க்கும்போது இமயமலைகள் இப்படி போயிருக்கும் இல்லையா. ஓகேவா, இப்படி போயிருக்கு இல்லையா, இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பாருங்களேன், வில் மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த இடம் பாருங்க வில் மாதிரி இருக்குமா, அப்போ வில் வடிவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலை அமைப்பு இமயமலை. ஓகேவா, நீங்க பிசிக்கல் மேப் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து தெளிவா புரிஞ்சுக்கும், வில் மாதிரி இப்படி இருக்கும். ஓகேவா, ஓகே, அதாங்க சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ இந்தியாவில் இமயமலைகள் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா, அடுத்து இந்த இமயமலையுடைய தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய ஆசிய மலைகள் நோக்கி போகும். அதனுடைய எக்ஸ்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். ஓகேவா, அந்த நில அமைப்பில். ஓகேவா, அப்போ சென்ட்ரல் ஏஷியன் மவுண்டெயின்ஸுக்கும் இமயமலைகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன பகுதியை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஒரு பகுதியை பாமிர் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க, பாமிர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த பாமிர் முடிச்சுக்கு உலகின் கூரைன்னு பேர்.
ஓகேவா? நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த அந்த என்ன சொல்றது, அந்த பாமீர் நாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாமீர் முடிச்சு இப்போ இந்தியா, இந்த ஆப்கானிஸ்தான் பகுதி, பாகிஸ்தான், அதே போல் சீன பகுதி, இந்த நான் பார்க்கும்போது அந்த மவுண்டெயின்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ உயரத்தில் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய ரீல்ஸ் வேணும்னா உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா பாமீர் நாட்டுன்னு போட்டு இல்லை பாமீர் முடிச்சுன்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ்லாம் வரும். பார்க்க அவ்வளோ என்ன சொல்றது, பிரமிப்பாக இருக்கும். ஓகேவா? அதுதான் உலகின் கூரைன்னு சொல்லக்கூடிய பாமீர் நாட் பகுதி, அங்கே இருக்கக்கூடிய மலைகள். சரியா? ஸோ அதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹிமாலயா அப்படின்றது ஒரு சான்ஸ்கிரிட் நேம். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா பனி உறைவிடம் பேர். ஓகேவா? பனி உறைவிடம், நிறைய பனிப்பாறைகள் அந்த ஒரு பகுதியில் இருக்கும். ஹிமாலயானாவே நிறைய பனி சார்ந்த இருக்கும் இல்லையா? நிறைய பனிப்பாறைகள், பனி ஆறுகள்லாம் உருவாயிருக்குல்ல, பனிப்பாறைகள் உருகி பனி ஆறுகள்லாம் உருவாயிருக்கும். அப்போ பனி உறைவிடம், பனி வாழக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இமயமலையை பற்றி ஒரு பேசிக்காக புரிஞ்சுட்டோம் இல்லையா? எவ்வளோ லென்த் இருக்கும், எவ்வளோ அகலம் இருக்கும். ஓகேவா? இவன் எப்போ லொக்கேட் ஆயிருக்கான், எப்போ இவன் ரீசெண்ட் டைம்ஸில் வந்திருக்கான், இளமையானவன், ரொம்ப மடிப்பு மலை அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? இது பேசிக் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இமயமலையில் நல்லா பாருங்கம்மா, ஒரே நிமிஷம்மா. ஓகே, பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த இமயமலையை பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். 6 பெரிய ஃபீச்சர்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் ஃபீச்சரான இமயமலைகளை பார்க்க போகிறோம். வடக்கு மலைன்னு சொல்லி இமயமலைகள். இவனை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். இப்போ இந்த இமயமலை, இவ்வளோ பெரிய இமயமலை நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம். ஆனால் அது அவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ அகலமாக இருக்கும், அவ்வளோ நீளமாக அதனுடைய எக்ஸ்டென்ட் இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ளவே ஒரு சில இடங்களில் இமயமலை உயரத்தினுடைய உயரம் குறைவாக இருக்கும், கொஞ்சம் ஒரு சில இடங்களில் உயரம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஒரு சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மழை பொழிவை தரும், ஒரு சில இடங்கள் குறைவான மழை பொழிவை தரும், ஒரு சில இடங்கள் பள்ளத்தாக்குகள் என்ன சொல்றது, மக்கள் வாழ்றதுக்கு ஏழ்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல பள்ளத்தாக்குகள் மக்கள் வாழ்றதுக்கு ஏழ்ற மாதிரி இருக்காது. ஏன்னா அதிகமான அப்படின்னு ஸ்லோப் சருன்னு இறங்குற மாதிரி இருக்கும். அதோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸை பொறுத்து இதை பல்வேறு விதமாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? அந்த பல்வேறு விதம்ன்றது பெருசாக ஒன்றும் கிடையாது. 3 பிரிவுகளாக இந்த இமயமலை பிரிக்கிறாங்க. ஒன்று மேற்கு இமயமலைகள்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகேவா? அடுத்து இமயமலையுடைய கோர் பகுதி, முக்கியமான பகுதி, அது தி ஹிமாலயாஸ் சொல்லக்கூடிய இமயமலைகள் இல்ல ஹிமாலயாஸ் சொல்லக்கூடிய 2வது. 3வது கிழக்கு இமயமலை, இமயமலையுடைய கிழக்கு பகுதி. அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய இமயமலை, அதான் என்னது கிழக்கு இமயமலைகள் எல்லாம் பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்லுவாங்க. ஸோ இப்படி இமயமலையை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. இப்போ இந்த 3 பகுதியை பற்றி 1 by 1 இமயமலையை 3ஆக பிரிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இமயமலை பகுதியும் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம 1 by 1 பார்க்க போறோம். சரியா? இதனுடைய முதல் பகுதி தான் டிரான்ஸ் ஹிமாலயஸ் சொல்லக்கூடிய மேற்கு இமயமலைகள். ஓகேவா? இந்த மேற்கு இமயமலைகள், இந்த இமயமலையுடைய பகுதி எங்கெங்கெல்லாம் படர்ந்திருக்கு, படிஞ்சிருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் மற்றும் திபெத்துடைய பீடபூமி பகுதி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய இமயமலையெல்லாம் டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டிரான்ஸ் இமயமலையுடைய எக்ஸ்டென்ட் திபெத்திய பகுதிக்கும் போறதுனால அங்கேயும் ஹிமாலயாஸ் இருக்கிறதுனால இதுக்கு திபெத்திய ஹிமாலயன் அப்படின்னு சொல்ல, திபெத்தியன் ஹிமாலயன் அப்படின்னா அது திபெத்திய இமயமலை சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்கு. ஓகேவா? அப்ப டிரான்ஸ் ஹிமாலயா அப்படின்னாலும் திபெத்தியன் ஹிமாலயா அப்படின்னாலும் மேற்கு ஹிமாலயா அப்படின்னாலும் 3மே ஒண்ணுதான். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே. இந்த 3ஆ பிரிச்ச இந்த ஹிமாலயாவுடைய அகலம் எவ்வளோனா 40 கிலோமீட்டர் தான் இவனுடைய அகலம். இந்த பகுதியை 40 கிலோமீட்டர் அளவு தான் இவன் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் போயிட்டு இருப்பான். ஓகேவா? கிட்டத்தட்ட 225 கிலோமீட்டர் தூரத்துக்கு இவன் போயிட்டு இருப்பான். ஓகேவா? அதாவது மேற்கு கிழக்கா போயிட்டு இருப்பான். வடக்கு தெற்க 40 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இவன் பரவி இருப்பான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த இமயமலை பாருங்க டெர்ஷியரி கிரானைட் பாறைகளால் ஆனது. இந்த இமயமலையுடைய அந்த பாறைகள் எப்படிப்பட்டது? கிரானைட் பாறைகளால் ஆனது. சரியா? இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்து இந்த 3 பகுதின்னு பார்த்தோமா. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ் ஹிமாலயா மேற்கு இமயமலை பார்த்தோமா. இப்போ கோர் பகுதியான இமயமலைகளுக்கு வரும். தி ஹிமாலயாஸ் சொல்லக்கூடிய இமயமலைக்கு வரும். ஓகேவா? தி ஹிமாலயாஸ் இந்த இமயமலைகளிலே முக்கியமானவன் இவன் தான். முக்கியமான பகுதி இந்த கோர் பகுதி இவன் தான், இந்த ஹிமாலயா தான். ஓகேவா? இந்த ஹிமாலயான்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இளம் மடிப்பு மலைன்றது ஹிமாலயானாவே இடம் மடிப்பு மலைன்றதை பார்த்துட்டோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த ஹிமாலயாஸ் எப்படி உருவாச்சுன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இரேஷியன் பிளேட்டும் கோண்டுவானா பிளேட்டும் ஒன்றுக்கு கன்வர்ஜென்ட் ஆகும்போது, ஒன்றுக்கு மோதிக்கும் போது இந்த இமயமலைகள் அங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதி உயர்ந்ததுனால உருவானது தான். அதை தான் இப்போ இமயமலை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? இவனுங்க 2 பேரும் மோதிரத்துக்கு முன்னாடி இவனுக்கு இடையில கடல் தான் இருந்துச்சு. அந்த கடல்லாம் டெத்திஸ்ன்னு படிச்சிருப்போம். ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்போம் இல்லையா, அந்த டெத்திஸ் சொல்லக்கூடிய அந்த ஒரு கடல். ஓகேவா? இவனு 2 பேரும் இப்போ ஒன்றுக்கு சேர்ந்ததுனால அந்த கடல் வந்து அந்த இடத்துல இப்போ இல்லை, போயிடுச்சு. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இப்போ இமயமலையை 3ஆ பிரிச்சோம் இல்லையா? ஓகேவா? அதை 3ஆ பிரிச்சு இப்போ 2வது இமயமலையை பார்த்துட்டோம் இல்லையா? அந்த 2வது இமயமலை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவனுங்களுக்குள்ளேயும் இன்னும் ஒரு 3 முக்கியமான ஆளுங்க இருக்கானுங்க.
புரிஞ்சதா? சிம்பிள். பார்க்க உங்களே புரிஞ்சிடும், ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். இவனுங்களுக்குள்ள ஒரு 3 முக்கியமான பகுதிகளாக பிரிக்கிறாங்க. அந்த 3 பெரும் பிரிவுகள் தான் என்னது? ஹிமாத்ரின்னு சொல்லக்கூடிய உள் இமயமலை. இமயமலையில கொஞ்சம் உள்ள இருப்பான். ஓகேவா? அடுத்து உள்ள ஒருத்தர் இருக்கா இல்லையா, அடுத்து 2வது ஒருத்தர் இருக்கா, நம்ம என்ன சொல்லுவோம்? மத்திய இமயமலைன்னு சொல்லிடுவோம். அவன் ஹிமாச்சல். ஓகேவா? இவனுக்கு 2 பேரும் உள்ள இருக்கிறதுனால கடைசியில் இருக்கிறவன் வெளி இமயமலை, அவன் கீழே இருப்பான், வெளி இமயமலை. ஓகேவா? அது சிவாலிக். ஓகேவா? இந்த இமயமலைகள் எல்லாமே பாருங்க, இந்த இமயமலைகள் எல்லாமே வடக்குல இருந்து, இந்தியாவில் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி இப்போ நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரோம். 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். சரியா? இப்போ இந்த இமயமலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இமயமலையுடைய இந்த மேற்கு பகுதியை நம்ம பார்த்தது டிரான்ஸ் ஹிமாலயா. அடுத்து இது தி ஹிமாலயஸ் சொல்லக்கூடிய இப்போ நம்ம 2வதா பார்த்துட்டு இருக்கோம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியா இருக்கு. 3 கேட்டகரியா இருக்கு. இதுல மேல இருக்கிறவன் தான் இந்த ஹிமாத்ரின்னு சொல்லக்கூடிய உள் இமயமலை. இதுலயே சென்ட்ரலா இருக்கிறவன் தான் இந்த ஹிமாச்சல். இதுலயே கீழே இருக்கிறவன் தான் சிவாலிக் மலைத்தொடர்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? வெளி இமயமலைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சதா? அடுத்து இவங்களுடைய எக்ஸ்டென்ட்டா இங்க கிழக்கு பகுதியில் இருப்பாங்க. அவங்க தான் பூர்வாஞ்சல் சொல்லக்கூடிய கிழக்கு இமயமலை. அது நம்ம அடுத்து படிப்போம். ஓகேவா? இப்போ இந்த 2வது இமயமலை தான் இன்னும் டீப்பா நம்ம பார்க்க போறோம். இவனுங்கள 3 வகை இருக்கானுங்க. இந்த 3 வகையை நம்ம பார்த்துட்டோம். 3 பகுதிகள் இருக்கு. ஓகேவா? இதுல முதல்ல இருக்கக்கூடிய ஹிமாத்ரி பகுதியை பார்க்க போறோம். இமயமலையில் இருக்கக்கூடிய லொகேஷன்ல ஹிமாத்ரி இமயமலை, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது மத்திய இமயமலைக்கு வடக்கு இருக்கும். ஆமா, கீழே ஒரு சென்ட்ரல் ஒரு இமயமலை இருக்கான் இல்லையா, 2வது இமயமலை, இவனுக்கு வடக்கு பகுதியில் தானே இருக்கான். கரெக்டு தானே? அப்போ இவனுக்கு தெற்கு பகுதியில் தானே சிவாலிக் இருப்பான். எல்லாம் ஒன்று தானேப்பா. ஓகேவா? அப்போ மத்திய இமயமலைக்கு வடக்கில் இருக்கான். இது கரெக்டு தான், தப்பு இல்லை. ஓகேவா? இவனுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னா 25 கிலோமீட்டர் தான் வடக்கு தெற்கா இவன் நீண்டு இருக்கான்னு அர்த்தம். கோர் இமயமலையில 3 பகுதி இருக்கு. அதெல்லாம் ஒன்று ஹிமாத்ரி, இவன் தான் உள் இமயமலை. இவனுடைய தடிமன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தான். ஓகேவா? 25 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த 25 கிலோமீட்டர் அகலத்தில் இருக்கக்கூடிய இந்த தொடரில் தான் உலகிலேயே மிக உயரமான மலைத்தொடர்களான சிகரங்களான முக்கியமான சிகரங்கள்லாம் இதில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ எப்படிப்பட்டது இந்த மலைத்தொடர்? இந்த ஹிமாத்ரின்ற பகுதி இருக்கக்கூடிய மலைத்தொடர்கள் உயரமாக இருக்குன்னு அர்த்தம் இமயமலையிலே. ஓகேவா? அப்போ என்னது, கிட்டத்தட்ட ஆவரேஜா 6000 மீட்டர் அளவுக்கு இதனுடைய மலைத்தொடர்கள்ன்றது போயிட்டே இருக்குமா. சரியா? 6000 உயரம் அளவுக்கு இந்த மலைத்தொடர்கள் விட்டு விட்டு போயிட்டே இருக்கும். சரியா? ஓகேவா? இதில் தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிகரங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, முக்கியமான சிகரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு எவரெஸ்ட் ஆகட்டும், கஞ்சன்ஜங்கா ஆகட்டும், இந்த மாதிரி சிகரங்கள் பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே இந்த ஹிமாத்ரி பகுதியில் தான் அதிகமாக அமைஞ்சிருக்கு. புரிஞ்சதா? புரிஞ்சதா? அடுத்து பாருங்க, இந்த இமயமலை பகுதியில், ஹிமாத்ரின்னு சொல்லக்கூடிய இந்த இமயமலை பகுதியில் மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னா சொல்லிக்கிறனால இருக்காது, குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கும். ஓகேவா? ஓகேவா? இங்கே பாருங்க, அடுத்து உயர்ந்த சிகரங்கள் இதில் அதிகம். நம்ம ஆல்ரெடி பார்த்தணும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா. எவரெஸ்ட், கஞ்சன்ஜங்கா. கஞ்சன்ஜங்கான்னு பாருங்க. இப்போ கஞ்சன்ஜங்காவோட போயிட்டு அவனுடைய உயரம் எவ்வளோன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? 85, 86 அப்படிமா. அடுத்த நம்பர். ஓகேவா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 85, 86. என்னடா 85, 86? அவ்வளோ மீட்டர் உயரண்டா நான். ஓகேவா? அடுத்து எவரெஸ்ட் போயிட்டு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா 88, 48. எப்படிப்பா ஞாபகம் வச்சுட்டு? 88 என்னுடைய முதல் நம்பர் இருக்கு இல்லையா, அதனுடைய பாதி தான் 3வது நம்பர். ஓகேவா? 88, 48. 88, 48 மீட்டரோட உயரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது இல்லாமல் நிறைய நிலநடுக்கங்கள் பிளேட் ஒன்று கன்வர்ஜென்ட் ஆகும்போது மோதும் போது நிலம் ஒன்று உயரம் இல்லையா, அது மூலயமா எவரெஸ்டனுடைய உயரம்ன்றது மேலும் மேலும் உயர்ந்துட்டு தான் இருக்கும். இமயமலையுடைய உயரம் சின்ன சின்னதாக உயர்ந்ததாக இருக்கும். நம்மளுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய உயரம் கொஞ்சமாவது உயர்ந்துகிட்டே தான் போகுது. ஓகேவா? ஓகேவா? அதனால தான் எவரெஸ்டுடைய உயரம் வந்து பார்த்தோன்னா இப்போ 88, 48 நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஒரு சில இடத்துல 88, 50 இருக்கும், 52 இருக்கும். காரணம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. புரிஞ்சதா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இந்த ஹிமாத்ரின்றது இமயமலையுடைய மலைத்தொடரில் கண்டினியூஸாக மலைன்றது போய்கிட்டே இருக்குமா, பெருசாக பிரேக்ன்றது இருக்காது. ஓகேவா? ஸோ தொடர்ச்சியான மலைத்தொடரை கொண்ட ஒரு பகுதி ஹிமாத்ரி. இமயமலையிலேயே தொடர்ச்சியான மலைத்தொடரை கொண்ட ஒரு பகுதி ஹிமாத்ரி. அதே போல இங்க பனியாறுகள் அதிகம், நிறைய கிளேஷியர்ஸ் இருக்கும். பனியாறுனானது கிளேஷியர், நிறைய கிளேஷியர்ன்றது இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கங்கோத்ரி கிளேஷியர் ஆகட்டும், யமுனோத்ரி கிளேஷியர் ஆகட்டும், சியாச்சின் கிளேஷியர். சியாச்சின்லாம் முக்கியமான கிளேஷியர் இல்லையா, இந்த கிளேஷியர் எல்லாமே இந்த ஹிமாத்ரி ரேஞ்சஸ், இந்த ஹிமாத்ரி சொல்றது அந்த இமயமலையில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின், இந்த கங்கோத்ரி யமுனோத்ரி தான் சில கங்கை ஆறு, யமுனை ஆறு இதெல்லாம் உருவாகக்கூடிய ஒரு இடம். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய அந்த பனியாறுல தான் அந்த அதனுடைய ஆர்ஜின்றதே இருக்கும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இவனுடைய கோர்ல இருக்கக்கூடிய 2வது வகை அது ஹிமாச்சல், அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய இமயமலைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இமயமலையுடைய மத்திய மலைத்தொடர் 2வது இருக்கான், அப்போ மத்தியில் தான் இருப்பான். ஓகேவா? இவன் கொஞ்சம் அகலம் அதிகம். இவனுடைய எக்ஸ்டென்ட்
இமயமலை எக்ஸ்டெண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிகரங்களுடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா, குன்றுகள் சிகரங்களோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி அளவுக்கு இருக்காது, அவனோட கொஞ்சம் குறைவாக தான் இருப்பான். உயரம் வந்து பெருசாக இருக்காது. ஓகேவா, 3500 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும் தான் இருப்பான். அவனோட கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் குறைவு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல், சுண்ணாம்புக்கல், மணல் பாறைகளால் ஆன ஒரு இமயமலை பகுதியாக அங்கே அதிகமாக இருக்கும். ஓகேவா, இங்கே தான் அதிகமாக மழை பெய்யும். ஓகேவா, மிக அதிக மழை பொழிவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி இமயமலையில் ஹிமாச்சல் பகுதி. ஓகேவா, ஸோ இங்கே மலைகள் இருக்கு. இங்கே பாருங்க, பீர்பாஞ்சல் மலைகள், தௌலதார் மலைகள், மகாபாரத் போன்ற மலைத்தொடர்கள் இந்த இமாச்சல் மலைத்தொடர் பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, அதே போல் இங்கே நிறைய ஹில் ஸ்டேஷன் இந்த இடத்துல தான், இந்த ரேஞ்சஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா, நிறைய ஹில் ஸ்டேஷன், கோடை வாழிடங்கள் என்னென்னது, நம்ம ஷிம்லா, முசோரி, நைனிட்டல், அல்மோரா, டார்ஜிலிங், ராணிக்கட் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இந்த எல்லா ஹில் ஸ்டேஷனும் ஹிமாச்சல் இமாலயா பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, இங்க நிறைய கணவாய்கள் இருக்கு. பாசஸ், கணவாய்கள் என்னது, பாசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, கணவாய்கள், காரகோரம் பாசஸ், ஜோஜிலா, சிப்கிலா, புமிடிலா, நாதுலா, ஜெலிப்லா, என்ன சார் லாலான்னு வருது, அப்படிதான் வரும் பாசஸோடைய நிறைய நேம்ஸ் நார்த்தில். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்க, பாருங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், சரியா, இந்த இடத்துல அமைஞ்சிருக்கான். சோஜிலாவும் சிப்கிலாவும் ஹிமாச்சல் பிரதேசில் அமைஞ்சிருக்கக்கூடிய கணவாய்கள் பாசஸ். அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய பாசஸ் தான் புமிடிலா. நாத்துலாவும் ஜெலிப்லாவும் சிக்கிம்ல இருக்கக்கூடிய கணவாய்கள் பாசஸ். ஓகேவா, ஸோ எந்தெந்த பாசஸ், எந்தெந்த கணவாய்கள் எந்தெந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு, எந்தெந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, அதே போல கோடை வாழன்னு சொல்லி இந்த கோடை வாழங்கள் எந்த இமயமலை பகுதியில் அமைஞ்சிருக்கு, எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா, எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறது ரெடியாக இருக்கணும். ஓகேவா, அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். ஓகேவா, அடுத்து இந்த கோர் ஹிமாலயஸ்ல இருக்கக்கூடிய மூன்றாவது ஆள் தான் யார், இந்த சிவாலிக்னு சொல்றவன். ஓகேவா, இந்த சிவாலிக்னு சொல்றவன் இமயமலையெல்லாம் கிட்டத்தட்ட இந்திய நிலப்பகுதியில் இமயமலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உயரம் குறைஞ்சு நம்ம சமவெளியை நோக்கி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய இமயமலை தொடர் தான் இந்த சிவாலிக். ஓகேவா, இவன் தொடர்ச்சி அற்றவன். இந்த ஹிமாலயஸ் பகுதி எப்படின்னா கண்டினியூஸாக இருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படி வருவான், அப்புறம் கொஞ்சம் விட்டுருவான், அப்புறம் கொஞ்சம் தூரம் வருவான், அப்புறம் கொஞ்சம் விட்டுருவான், இப்படி போயிட்டு இருப்பான். கண்டினியூஸாக இருக்காது. இந்த இமயமலை எப்படி இருக்கு, இப்படி மாதிரி கண்டினியூஸாக இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சமாக விட்டு விட்டு இருக்கும். அப்போ இது ஒரு தொடர்ச்சியற்ற ஒரு இமயமலை தொடராக இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல ஆற்றுப்படிவுகள் உருவாகக்கூடிய இடம். ஓகேவா, ஆற்றுப்படிவுகள் உருவாகக்கூடிய இடம், அதிகமான மழை பெஞ்சு ஹிமாச்சல்லேருந்து அதிகமான மழை பெஞ்சு ஆறுகள்லாம் நிறைய மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து ஆறுகள் பெரிய ஒரு முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம்லாம் உருவாயிட்டு நிறைய அந்த ஆறுகள் வந்து வரும்போது நிறைய பாறைகள், சின்ன சின்ன அந்த கற்கள்லாம் இதெல்லாம் உருண்டு கொண்டு வந்து மலையோடைய அடிவாரத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி தான் இந்த சிவாலிக்னு சொல்லக்கூடிய இந்த மலைத்தொடர் பகுதி. ஸோ அப்போ அதிகமான ஆறுகளால் கொண்டு வரக்கூடிய படிவுகள் படிஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம், அதெல்லாம் ஆற்றுப்படிவுகள் உருவாகக்கூடிய இடம்னு சொல்லிட்டு இந்த சிவாலிக் மலைத்தொடரை சொல்றோம். புரிஞ்சுதா? இங்க மலைத்தொடருடைய உயரம் ரொம்ப ரொம்ப கம்மி, மற்றது கம்பேர் பண்ணும்போது 1000 மீட்டர் தான். ஓகேவா, 1000 மீட்டர் தான். ஓகேவா, மக்கள் வாழக்கூடிய பகுதியாக மேக்ஸிமம் இருக்கும். ஓகேவா, ஸோ இதனுடைய ரேஞ்சஸ் பார்க்கும்போது வடக்கு தெற்காக பார்க்கும்போது 50 கிலோமீட்டர் இதோடைய அகலம், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் போன அகலமே. ஓகேவா, இது எங்கன்னா மேற்கு பகுதி, இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் கூடிய சிவாலிக் ரேஞ்சஸ் பார்க்கும்போது 50 கிலோமீட்டர் அளவுக்கு அகலமாக இருக்கும். கிழக்கு நோக்கி இவன் தொடர்ச்சி இல்லாமல் கிழக்கு நோக்கி போக போக 10 கிலோமீட்டர் அளவுக்கு தான் இவனுடைய அகலம்ன்றது இருக்கும். ஓகேவா, இந்த பகுதியில் தான் நிறைய பள்ளத்தாக்குகள் உருவாகிருக்கும். நிறைய வேலிஸ்ன்றது இங்கே தான் இருக்கும். நிறைய ஆறுகளால் உருவாக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் அங்கே தான் அதிகமாக இருக்கும். இந்த பள்ளத்தாக்குகளை கிழக்கில் பள்ளத்தாக்கு இருந்துச்சுன்னா அதை டுவார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேற்கு பகுதியில் இதே பள்ளத்தாக்குகள் இருந்துச்சுன்னா அதை டூன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேராடூன். ஓகேவா, டேராடூன் நம்ம சொல்றோம் இல்லையா, டேராடூன் மேற்குல இருக்கக்கூடியது. ஸோ இங்க இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு மேற்குல இருந்த பள்ளத்தாக்கு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு டேராடூன் வந்துச்சு. ஓகேவா, கிழக்குல இருந்துச்சுன்னா அதை டூயர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளத்தாக்குகளை கிழக்கு இருந்ததுன்னா டூயர்ஸ், மேற்குல இருக்கிறதுனால அதை டூன்ஸ் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் டேராடூன், நம்ம படிக்கக்கூடிய டேராடூன். சரியா, முசோரி, டேராடூன்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். ஓகே, அடுத்து பாருங்க, இப்போ இமயமலையுடைய நம்ம பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய 3 பகுதியில் டிரான்ஸ் ஹிமாலயான்னு சொல்லக்கூடிய மேற்கு இமயமலை பார்த்துட்டோம். ஓகேவா, டிரான்ஸ் ஹிமாலயம் சொல்லக்கூடிய மேற்கு இமயமலை, ஆனால் சொல்லுங்க டிரான்ஸ் ஹிமாலயாஸ், திபெத் இமயமலை, இது 3மே ஒன்று தான். சரியா, இவனை பார்த்துட்டோமா? ஓகே, அடுத்து 2வது முக்கியமானது தான் தி ஹிமாலயஸ் சொல்லக்கூடிய இமயமலை. இவனுங்களில் 3 பேர் இருக்கானுங்க, அவனுங்க தான் ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். ஓகேவா, இப்போ 2 டைப் பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ இமயமலையை பொதுவாக பார்க்கக்கூடிய 3வது டைப் தான் இங்கே பாருங்க, கிழக்கில் பரவி இருக்கக்கூடிய பூர்வாஞ்சல் குன்றுகள் சொல்லக்கூடிய கிழக்கு இமயமலை.
ஓகேவா? இவங்க எங்க இருப்பானுங்க? வடகிழக்கு மாநிலங்கள்ல பரவி இருக்கானுங்க. வடகிழக்கு மாநிலங்கள்லாம் என்ன சொல்றது, நாகாலாந்து, மிசோரம், என்ன சொல்றது, நம்ம அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இங்க பரவி இருக்கிறவங்க தான் இந்த பூர்வாச்சல் குன்றுகள் சொல்லக்கூடிய கிழக்கு இமயமலை. சரியா? ஓகேவா? இப்போ வடகிழக்கு இமயமலை அதனுடைய பரவல் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கும். வடக்கு இமயமலை கிழக்கு இமயமலையுடைய பரவல் வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கு. ஸோ இந்தியா மியான்மர் எல்லைகள்ல இந்த இமயமலையுடைய தாக்கம் அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அந்த நில அமைப்புகள் பார்க்கலாம். இங்க இருக்கக்கூடிய முக்கியமான குன்றுகள், இந்த பூர்வாஞ்சல் குன்றுன்னு சொல்லி கிழக்கு இமயமலைகள்ல நிறைய குன்றுகள் ரேஞ்சஸ்ன்றது அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ரேஞ்சஸ் நம்ம படிச்சதெல்லாம் இங்க அமைஞ்சிருந்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, டாப்லா, மிஷ்மி ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ், மிக்கிர் ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், பட்காய்பம் ஹில்ஸ், சரியா, கரோ, காசி, ஜெயின்டியா இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? ஓகேவா? இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் மேகாலயால இருக்கு. இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இந்த குன்றுகள் எல்லாமே சேர்ந்தது தான் கிழக்கு இமயமலைன்னு சொல்லக்கூடிய பூர்வாஞ்சல் குன்றுகள். இதை மொத்தமா சேர்த்து பொதுவா பூர்வாஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் ரேஞ்சஸ் இல்லை ஹில்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. புரியுதா? ஓகேவா? இதுதான் கிழக்கு இமயமலை. இதுதான்ப்பா இதோட இமயமலைன்னு சொல்லக்கூடிய முக்கியமான பிசிக்கல் ஃபீச்சர்ஸை, அந்த 6 ஃபீச்சர்ல இமயமலை ஃபீச்சரை, வடக்கு இமயமலை சொல்லி இமயமலை ஃபீச்சரை பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ கடைசியா இந்த இமயமலைகள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்போ இந்தியாவுக்கு இமயமலை ரொம்ப அவசியம். ஓகேவா? இந்தியாவுடைய எல்லையா இமயமலை இருக்கிறதுனால வடக்குல என்னென்ன நன்மைகள், என்னென்ன முக்கியத்துவம்லாம் இருக்குன்னா பாருங்க. நிறைய பல்லுயிர் மண்டலம் இருக்கு, நிறைய பயோஸ்பியர் ரிசர்வ், நிறைய நேஷனல் பார்க்ஸ், ஓகேவா, சாங்சுவரிலாம் நிறைய இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இமயமலை. அடுத்து பாருங்க, நிறைய கோடை வாழ்டங்கள்லாம் இருக்கு, ஹில் ஸ்டேஷன்ஸ். ஓகேவா? நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ், நிறைய பில்கிரிம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரைகள்லாம் போவாங்க. நிறைய கோயில்கள் இருக்கும், அமர்நாத், கேதார்நாத் சொல்லி நிறைய கோயில்கள் இருக்கும். ஓகேவா? அதே போல வட இந்தியாவுக்கு கனமழை. ஓகேவா? வட இந்தியாவில் அதிகமான கனமழை பெய்யறதுக்கு காரணம் இந்த இமயமலை வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை, அந்த தென்மேற்கு பருவமழை மூலமாக வரக்கூடிய காற்றை, தென்மேற்கு பருவ காற்றை இமயமலை தடுத்து அங்கேயே நிறுத்துறதுனால தான் மேகங்கள் அங்கேயே மேலே உருவாயிட்டு அதிகமான மழை பொழிவை வட இந்தியாவுக்கு தருது. புரியுதா? அப்போ இமயமலை அங்கே இல்லை அப்படின்னா காற்று போய்கிட்டே இருக்கும், நின்று மழை பெய்யாது. புரிஞ்சதா? ஸோ இப்போ வட இந்தியாவில் அதிகமான மழை பெய்யறதுக்கு முக்கியமான காரணம் இமயமலை. ஓகேவா? காற்று தடுக்கிறதுனால. அதே போல இந்தியாவுடைய இயற்கை அரணாவும் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்தியா, சீனா அதுக்கு சென்ட்ரல் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ ஒரு இயற்கை அரணாவும் அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, வற்றாத நதிகள். வற்றாத நதிகள் இப்போ யமுனா ஆகட்டும், கங்கா ஆகட்டும், சரியா, அது மாதிரி காண்டக் அதுன்னு சொல்லி நிறைய ரிவர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வற்றாத நதிகள் உருவாவதற்கு, ஏன்னா பனியாறுகள் இருக்கும், கண்டினியூஸாக பனி உருகி சொல்றது ஆறுகளில் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். வற்றாத நதிகள்ன்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமானது. ஓகே, அதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இமயமலை இருக்கிறதுனால தான். ஓகேவா? அதே போல் பாருங்க, நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா? காடுகள், ஃபாரஸ்ட்லாம் இருக்கிறதால அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ், அந்த காடுலேருந்து கிடைக்கக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம எக்கனாமிக்கு ஒரு ரா மெட்டீரியலாகவும் ஒரு மூலப்பொருளாகவும் நிறைய கிடைக்கும். அதுக்கு இந்த ஃபாரஸ்ட், அந்த இமயமலை இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்க, மத்திய ஆசிய குளிர்காற்றை தடுக்கிறது. ஓகேவா? சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து வரக்கூடிய அந்த கோல்டு விண்டு அதை இமயமலை இந்தியாவுக்குள்ள வராமல் அங்கேயே தடுத்துரும். நார்தன் சைட்லேயே அந்தாண்டு சைடு, மலையோடைய அந்தாண்டு சைடில் தடுத்து நிறுத்திடும். ஓகேவா? ஒருவேளை இமயமலை இல்லை அப்படின்னா இந்தியாவுக்குள்ள அந்த கோல்டு விண்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டே வேற மாதிரி மாறி இருக்கும். சரியா? நினைச்ச நேரத்துல மழை பெய்யாதவங்களாம் மழை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. சரியா? ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெசர்ட் மாதிரி தான் இருந்திருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, நிறைய புனித தலங்கள் இருக்கு. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணோ தேவி கோயில், இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இதெல்லாம் எங்க அமைஞ்சிருக்கு? இதெல்லாம் இமயமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிசிக்கல் ஃபியூச்சர் தான் இவ்வளோ சிறப்பு அம்சங்களும் இருக்கு. சரியா? ஸோ அப்போ இந்தியாவுடைய 6 பெரும் பிரிவுகள், இயற்கை பிரிவுகள்னு பார்க்கும்போது அதில் இமயமலை. ஸோ இமயமலையில் என்ன இருக்கு, அதில் என்னென்ன பிரிவுகள் நம்ம பிரிச்சிருக்கோம், ஸோ ஒவ்வொரு பகுதிக்கும் என்ன சிறப்பு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சரியா? ஓகேவா? ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும், அழகான நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நம்புறேன். ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ. இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, படித்தோம் இல்லையா, அதெல்லாம் பாருங்களேன். பாருங்க, இது எல்லாமே பாருங்க, இதெல்லாம் வந்து பாருங்க, இதெல்லாம் மேற்கு இமயமலை. இதெல்லாம் என்னது? டிரான்ஸ் இமாலயன் சொல்லக்கூடிய மேற்கு இமயமலை. ஓகேவா? மேற்கு இமயமலை. அடுத்து பாருங்க, பீர்பாஞ்சல் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமயமலை தொடர். ஓகேவா? தி ஹிமாலயஸ் சொல்லக்கூடிய இமயமலை தொடர். அடுத்து பாருங்க, தி ஹிமாலயஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி இருக்கும், பூர்வாஞ்சல் இருக்கும். அடுத்து பாருங்க, அதனுடைய 3வது வகையான சிவாலிக் மலைத்தொடர் இருக்கா? இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான், இதோட இமயமலை இதோட முடிஞ்சு போச்சு. இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கிரீனிஷாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் என்னது? சமவெளி பகுதி. இதெல்லாம் என்னது? இது இமயமலை கிடையாது, இது சமவெளி பகுதி. ஓகேவா? இதை தான் வடக்கில் இருந்து தெற்க நோக்கி நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேற்கு இமயமலைன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இருக்கும்.
அடுத்து தி ஹிமாலயஸ் சொல்லக்கூடிய இமயமலை இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா ஹிமாத்ரி ஃபர்ஸ்ட் இருப்பான், ஹிமாச்சல் அடுத்து வருவான், ஷிவாலிக் அதுக்கு கீழே வருவான் தெற்க நோக்கி. ஓகேவா? அடுத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3வது இமயமலை பகுதியான பூர்வாஞ்சல் குன்றுகள், பூர்வாஞ்சல் ஹிமாலயம் சொல்லக்கூடிய கிழக்கு ஹிமாலயஸ் இங்கே இருக்குது. இதில் தான் பாருங்களேன், எங்கே பாருங்களேன், மிசோ ஹில்ஸ், நாகா, என்ன சொல்கிறது நம்ம பமீர், சரி பமீர் கிடையாது, ஸோ கரோ, காசி, ஜெயந்தியா இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, பட்காய்பம் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே இந்த பகுதியில் அமைஞ்சிடக்கூடிய இமயமலை குன்றுகள். ஓகேவா? ஸோ இதான் 3வது வகை. பார்த்துட்டோமா? இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஹிமாலயாஸ்ன்றதை பார்த்துட்டோம் இல்லையா? ஓகேவா? அடுத்த கிளாஸில் நம்ம நார்தன் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய வடக்கு சமவெளிகளுக்கு வருவோம். அங்கே தான் கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி, சரியா, ஹரியானா, பஞ்சாப் போன்ற சமவெளிகள் இந்த பகுதியெல்லாம் பார்ப்போம். சரியாம்மா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சரியா? பிடிச்சதுன்னா அழகாக தம்ஸ்அப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், பசங்களுக்கு டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு. ஓகேவா? அதே போல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது எதாவது புரியல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸ் வேல்யூபிளாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கான ரிப்ளைன்றது வரும். இல்லை அஃபிஷியலாக இருக்கக்கூடிய நம்முடைய டெலகிராமில் வாட்ஸ்அப் நம்பரான 9442279101 நம்பருக்கு நீங்கள் டெலகிராம்லேயோ வாட்ஸ்அப்லேயோ வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். அதுக்கு உங்களுக்கு வேல்யூபிளான கொஷின் கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறேன். சரியா? ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் ரிப்ளை உடனே வரணும்னு சொல்லிட்டு வருத்தப்படவும் வேணாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்துட்டேன்னா நான் உங்களுக்கு ரிப்ளைன்றதை கொடுத்துருவேன். சரியா? தயவு செஞ்சு கால்ன்றது பண்ணாதீங்க. ஓகேவாம்மா? மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் இதோடைய கண்டினியூஷன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.